பார்த்து வா. இங்கே ஏதாவது விழுந்து வாரி வச்சேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் செலவு பண்ணணும். போதுங்க, நீங்க கால் கழுவுனது போது வாங்க. கோயிலுக்குள்ள போனா காலை சுத்தம் பண்ணாம போனா தப்பு நீ தான் சொல்லுவ. கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இப்போ நீங்க எதுவும் சுத்தம் பண்ண வேணாம், கிளம்புங்க முதல்ல. இருடி, இந்த காலையை அலம்பிட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்க போலாம். லூசாடி நீ. வாங்க, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. சரி சரி வா. மா இந்தாங்க அர்ச்சனை தட்டு. நான் போய் கால் அலம்பிட்டு வந்துடுறேன். நில்லுடா, நீ காலைல அலம்ப வேண்டாம், வா உள்ள போலாம். என்ன ஆச்சுடி உனக்கு? கோயிலுக்கு வரவன் காலை அலம்பிட்டு வரேன்றான், அதை போய் வரேன்ற நீ போயிட்டு வாடா. டேய் நில்லுடா, அது பரவாயில்லங்க, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, வாங்க. லூசாடி நீ. என்னதான் காலை ஒழுங்கா அலம்பிடாம அழைச்சிட்டு வந்த, அவனாவது போய் காலை சுத்தம் பண்ணிட்டு வரட்டும். போடா நீ. நில்லுடா, இத பாருங்க, என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா அர்ச்சனைக்கு வர போறீங்களா இல்லையா? ஐயோ மிரட்டுறாடா. அர்ச்சனைக்கு போலனா நமக்கு அர்ச்சனை ஒழுங்கு போல் இருக்கு. வா போலாம். போங்க. ஆண்டவா. அழாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ஐயோ, திரும்பாதீங்க. என் வீட்டுக்காரர் நம்மளையே பார்த்துக்கிட்டு பின்னாடி நிக்கிறாரு. எங்க? இங்கயா? திரும்பாதீங்க. எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஒருவேளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு தோணுது. சரி ஓகே, நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. வேணாம், இப்ப போகாதீங்க. அவர் குடிச்சிட்டு நிக்கிறாரு. அவர் குடிச்சிருக்காருன்னு உனக்கு இங்கிருந்து எப்படி தெரியும்? அவரோட கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன். செக்க செவேல செவந்திருக்கு. நிச்சயமா குடிச்சிருக்காரு. இப்ப போய் பேசினா இத கோயில்ல கூட பார்க்காம அசிங்கமா பேசிடுவாரு. நமக்கு தான் அவமானம். டக்குன்னு திரும்பாம கேஷுவலா திரும்பி பாருங்க. God. ஓகே, இங்கே பாரு. சீனஸ் ஓகேவா? நம்ம ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறமும் நான் போய் அவர்கிட்ட பேசினா இது ராங் மெசேஜ். நான் போய் அவருக்கு இக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஒன்றுமில்ல, நத்திங் ஃபிஷ்ஷி. ஸோ நான் பேசுகிறது தான் பெட்டர். நான் போய் பேச எந்த விளக்கத்தையும் கேட்குற நிலைமையில் அவர் இல்லை. லேஸ் ஆடுறாரு பாருங்க. ஐயோ, இது இங்கே பாரு சகுந்தலா, அவர் என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல. நம்ம மனசு இந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன். இரு.
பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கிளம்பிட்டாரு. நல்லது சந்தோஷ். மறுபடியும் அந்த ஆள் இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றதுக்குள்ள நீங்க கிளம்பிடுங்க. இல்லை பேசிட்டா பெட்ரு. எத்தனை நாள் தான் இப்படி பேசாமல் இருக்கிறது? ப்ளீஸ் சந்தோஷ், இன்னொரு தடவை நீங்க எனக்காக அசிங்கப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஓகே சரி, யூ டோன்ட் லூஸ் ஹோப். பேசி அவரை சமாதானப்படுத்துவோம். ஓகே டேக் கேர். धन्नो दुर्गे प्रचोदयात् सदवाणं भवति सताजित् पुरुषत् सधेन्द्रियायुच्छेवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गले भव இந்தாங்க சார். வேண்டிக்கிட்டியா? சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. सकल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु. சார் ம் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ ஹே நீ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சவுந்தரா இல்லை? ஆமா நல்லா சார். இருக்கியா நீ? நல்லா இருக்கேன். என்ன வீடு இந்த பக்கமா? ஆமா சார், வீடு இங்க தான் பக்கத்துல தான். சாமி கும்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். குட், ஆல் தி பெஸ்ட். நாங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். இன்னொரு நாள் ஆஃபீஸுக்கு வாயேன். நான் வரேன். ஏங்க ம் அவளை உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸில் கொஞ்ச நாள் ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. சந்தோஷ் இந்த பொண்ணுங்க விஷயத்தில் மாட்டிட்டால ஒரு நாள். அண்ணன் கூட பேசி ஒரு 2-3 பொண்ணுங்களை செட்டில் பண்ணி விட்டாரு. அதில் ஒரு பொண்ணு இது. அதனால தான் அதுக்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது. ஏதோ சொல்லி சமாளித்து கட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஆமாம் இங்கே பாரு, இன்னைக்கு நீ வச்சது தான் சட்டமாக இருக்கு. யூஸ்வலாக கோயிலுக்கு வந்தாக்கா 2 நிமிஷம் உட்காந்துட்டு போனால் தான் புண்ணியம்னு சொல்லுவேன். இன்னைக்கு உட்காந்துட்டு போகிறோமா இல்லை அப்படியே கிளம்புறோமா உன் ஆர்டர் தான். வேணாம், போயிடலாம் வாங்க. போயிடலாமா? வாடா. குட் மார்னிங் மேடம். ஹலோ தேவி. எங்க உன் பாசமுள்ள மாமனார்? என் மாமனாரை பார்க்கணுமா இல்ல உங்க அப்பாவை பார்க்கணுமா? நானே வயிற்றுச்சல்ல வந்திருக்கேன். உனக்கு வார்த்தை விளையாட்டு வர கேக்குதா? இல்ல என்ன சொல்லணும்? என் அப்பா பாக்குறது உங்ககிட்ட எதுக்கு பர்மிஷன்? நகரு. இப்ப சந்தோஷமா? ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கார்ல விழல. நாயுடு சார், நான் இன்னும் இந்த ஃபைலை பார்த்து முடிக்கலையா? சாரி சார், மேடம் ஏதோ உங்ககிட்ட பேச வந்திருக்காங்க. அவளுக்கு தான் நாகரிகம் இல்ல, உனக்குமா இல்ல? ஃபைலை சரியா பார்த்து கையெழுத்து போறதுக்குள்ள எங்க போறேன்? கையெழுத்து போறவன் என்ன மடையனா? சாரி சார். கல்யாணம் பண்ணாதான் சொத்துன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் கல்யாணமும் பண்ணியாச்சு. சொத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்போ என்கிட்ட பேச முடியுமா முடியாதா? நாயுடு சார், ஃபைல கொண்டாந்தியே, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொண்டாட வேண்டாம். எடுத்துட்டு வா போ. சாரி சார், கொண்டு வந்துடுறேன் சார். போ. இப்ப சொல்லு. என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? நீங்க சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ப்ராப்பர்ட்டியை பத்தி ஒரு பேச்சு கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்ப என் பேர்ல எழுதி வைக்க போறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா போய் பேருக்கு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டா கல்யாணம் ஆயிருமா? இதெல்லாம் கல்யாணம் இல்ல. உனக்கு ப்ராப்பரா கல்யாணம் நடக்கணும், ப்ராப்பரா நீ குடும்பம் நடத்தணும். அதுக்கு பேர் தான் கல்யாணம். சரி, எங்க உன் புருஷன்? அவனையும் கூட்டிட்டு வா. 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசிட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசலாம். நல்லா இருக்கு பேசுறது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேக்குறத பாரு. வீட்டுல சும்மா இருந்த மனுஷனை இஷ்டத்துக்கு பேசி கேவலப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி விட்டீங்க. இப்ப வான்னு சொன்னா எப்படி வருவாரு? அப்படி வரியா நீ? நான் கோவப்பட்டதுனாலதான் உன் புருஷன் கோவிச்சிட்டு போயிட்டாரா? ஏமா, 3 வருஷம் உன்னை விழுந்து விழுந்து காதலிச்சுதான் சொன்னேன். இந்த சின்ன விஷயத்துக்காக உன்னை தனியா விட்டுட்டு போயிருவாரா? என்ன டாடி என்ன பேசுறீங்க?
தொழில 1008 பிரச்சனை இருக்கும். யாரையோ ஏதோ கத்திட்டாருங்கிறதுக்காக குடும்பமானமே போயிருச்சுன்னு லபோ திபோன்னு குதிச்சா அவர் என்ன பண்ணுவாரு? தொழில்ல 1000 பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி குடும்பத்திலயும் 1000 பிரச்சனை இருக்கும். ஏமா, ஒரு சின்ன சச்சரவுக்காக வீட்டு விட்டு போறதுன்னா நீ என்னோட தினம் தினம் சச்சரவு பண்ணிட்டு இருக்க. போயிட்டே இருக்கு நம்ம வீட்டை விட்டு. எவ்வளவு தடவை போறது? நான் என்ன கட்டிய வச்சிருக்கேன்? சரி, உன் வழிக்கே வரேன். உன் புருஷனை நான் அவமானப்படுத்திட்டேம்மா, கோச்சிட்டு போயிட்டாரு. சரி, உன் புருஷனை கூட்டிட்டு வா. எல்லாரும் முன்னாலையும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். சரியா? கூட்டிட்டு வா. அது எப்படி உங்க இஷ்டத்துக்கு நீங்க திட்டி அனுப்புவீங்க? திடீர்னு மன்னிப்பு கேட்கணும் கூட்டிட்டு வாம்பீங்க. அதெல்லாம் அவர் வரமாட்டாரு. சரி, எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லு, கேட்டா போச்சு. ஆனா ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்க, அவன் வந்தாகணும், அதுதான் வேணும். இல்லைன்னா ஒன்னும் நடக்காது. அப்பா பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் எல்லாம் நியாயமா தான் பேசுறேன். வந்துட்டான். ஏய், என்ன இப்போ? என் அப்பா கிட்ட பேசுறத ஒட்டு கேட்க வந்தியா? உங்க அப்பாவையும் என் மாமனாரையும் நான் பார்க்க வரல. என் சேர்மன் கிட்ட சைன் வாங்கணும், அதுக்காக தான் வந்தேன். எல்லாம் இந்த வீட்டு பெருசுங்க குடுக்குற இடம், அதான் அப்படியே ஆடாம். அவளோட விடுமா, பேப்பர் கொடு. ஆமா மாமா. இன்வாய்ஸ் ஃபைலா? இன்வாய்ஸ் ஃபைல். நாயுடு மறந்து சார் சைன் வாங்க மறந்துட்டாரு. ஆல் ரைட். ஆனா பாவம், அவனுக்கு என்ன ஒரியோ. தேங்க்யூமா. தேங்க்யூ மாமா. இனிமே உங்க அப்பா கிட்டயோ ஏன் மாமனார் கிட்டயோ நீ தாராளமா பேசலாம். இப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான் சொன்னேனம்மா, புருஷனை கூட்டிட்டு வா, வக்கீல வச்சு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். வேற ஏதாவது பேசணுமா? எனக்கு வேற மீட்டிங் இருக்கு. ஓ, இப்ப என்ன? அவனை நான் இங்க கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? அவனா? இப்பதான் அவர் வெறும் புருஷனை பத்தி மரியாதையோட பேசிட்டு இருந்தேன். இப்ப மரியாதை குறைஞ்சு போச்சா? பரவாயில்ல, உங்க 2 பேரு கூட கண்டபடி என்ன வேணா பேசிப்பீங்க. அதை கேட்கறதுக்கு நான் யாரு? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அவனை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன். சொல்லுடா சிதம்பரம், உங்கள்கிட்டேருந்து ஃபோனே காணுமேன்னு பார்த்தேன். டேய், ரொம்ப முக்கியமான விஷயம். தேவிகிட்ட நாம ஒரு நாடகம் ஆடி இருக்கிறோம். அதனால பாவம் பாரதிக்கு கதிர் மேல கோபம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நாம தேவிகிட்ட போடுற நாடகத்தை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா விஷயம் கைமீறி போறதுக்கு முன்னால பாரதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்றது பெட்டர் இல்லையா? உன்னை என்னடா செய்யறது? பாரதி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன்னா பாரதி கதிர் ரிலேஷன்ஷிப் சரியா போயிடும். பட் பாரதி சந்தோஷ் ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடுமே, பரவாயில்லையா? அது எப்படி பரவாயில்ல, நான் அந்த ஆஸ்பெக்டை பத்தி திங்க் பண்ண மறந்துட்டேன்னு. வர வர உன் பொண்ணு தேவி மாதிரியே நீயும் பொறுமையை இழக்க ஆரம்பிச்சிட்டியோன்னு எனக்கு டவுட்டா இருக்குடா. நமக்கு பாரதி சந்தோஷ் தேவி கதிர் இவங்க 4 பேர் வாழ்க்கையும் முக்கியம்டா. இதுல ஒருத்தரோட வாழ்க்கை கெட்டு போனா கூட நம்ம குடும்பமே உருப்படாதுடா. நேரம் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. தயவு செஞ்சு அவசரப்பட்டு எதையும் கெடுத்து விட்டுறாத. நீ சொல்றது புரியுது, பொறுமையா இருக்கேன், யோசிச்சு செய்வோம். அப்புறம் பேசுறேன். சரிடா. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ஹலோ, இங்க பிரியான்னு. ஓ, பிரியாவா? பக்கத்து வீடு. தேங்க்யூ. சரிங்க.
ஹாய் பிரியா. என்ன பிரியா புது வீட்டுலாம் வந்திருக்க? இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குல்ல. இட்ஸ் ஓகே. அது ஏசி கூட போட்டுக்கிறியா? ஒரு ஏசி போட்டுக்கலாமே. பிரியா, ஐம் சாரி, ரியலி சாரி. அங்கிள் செத்து போனது எனக்கு சத்தியமா தெரியாது. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் பேப்பரை பார்த்து தான் எனக்கு நியூஸே தெரியும். அப்புறம் ரொம்ப பிஸியாக வேற இருந்துட்டேன்னா அதான் உன்னை உடனே வந்து பார்க்கவும் முடியல. அப்புறம் இந்த ஃபோனை கூட மாற்றிட்டேன். உன் நம்பரை ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? அதான் ஃபோன் பண்ணி கூட காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போ கூட உன்னோட பழைய வீட்டுக்கு தான் போனேன். அங்கே தான் உன்னோட புது அட்ரஸ் கொடுத்தாங்க. இங்கே எப்படி இருக்க நீ? ஏசி, ஃபேன் எதுவுமே இல்லை. நீ கோவப்படுறது நியாயம்தான், கரெக்ட். நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். நினச்சப்பெல்லாம் உன் வீட்டுக்கு வந்துட்டு போனவ அப்பாவோட சாவுக்கு வர முடியல. அதை நினச்சாதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நீயும் புரிஞ்சுக்கணும், நான் நிஜமாவே ரொம்ப பிஸி பிரியா. என்னால் வேற எதுவுமே திங்க் பண்ண முடியல. அதனால What do you want? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? என்ன நீ கோவத்துல என்னென்னமோ கேக்குற? வாங்க போங்க நான் பேசிட்டு இருக்க. ப்ளீஸ், எனக்கு உண்மையிலேயே நிறைய வேலை இருக்கு. காரணம் இல்லாம நீங்க என்ன தேடி வர மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுத்தி வளைக்காம வந்த காரியத்தை சொன்னா உங்களுக்கும் டைம் மிச்சம், எனக்கும் டைம் மிச்சம். ஓகே. இந்த இல்ல மதன் என்ன ஏமாத்திட்டான் பிரியா. அவன் சரியான ஃப்ராடு, சீட். உன்னா நம்பர் அயோக்கியம் தெரியுமா? இது மதன் வீடு இல்ல, அவன் வீட்டுல போய் தான் நீ தேடணும். ஏய் சீ, நான் என்ன மதனை தேடியா வந்தேன்? உன்னை பார்க்க தான் வந்தேன். யா, ஐ ப்ராமிஸ். அப்படியே மதனை பத்தி கேட்கலாம் தான். ஆமா, அந்த மதன் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. என்ன நீ ரொம்ப ரஃபா பேசுற? நிஜமாவே உனக்கு தெரியாதா இல்ல என்கிட்ட மறைக்கிறியா? தெரியாதுன்னு சொன்னேன். நம்புற மாதிரி இல்லையே. அவன் உன் கம்பெனி டைரக்டர், உங்க படத்தை டைரக்ட் பண்ணவரு. அவனோட வீடு போய் உனக்கு தெரியாம இருக்குமா? மதன் வீடும் தெரியாது, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு தெரியாது. சொல்லிட்டானா? அவன் அவன் எப்படிப்பட்ட பொறுக்கின்னு பாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனா வந்து உன்கிட்ட சொல்லிட்டு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டான் பாத்தியா? சீட் சீட் சீட். அப்படியா? அவர் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால நீ என்கிட்ட சொல்லல, அப்படிதானே? ஆமா, அப்படிதான் பிரியா. வேற எப்படி? உன் படத்தை முடிக்கிறதுக்கு பணம் வேணும்னு அவன் என்கிட்ட கெஞ்சினால தான் நானே இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா மதன் யாருன்னு எனக்கு தெரியுமா? சொல்லு. நீதான் என்னோட ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்படும் போது நான் ஹெல்ப் பண்ணும்ல, அது என்னோட கடமை தானே. உனக்கா மட்டும் இல்லைன்னா அவனை நான் போடான்னு சொல்லியிருப்பேன். வந்து காலில் விழாத குறைதான், அதெல்லாம் கரெக்டா தான் செஞ்சான். அதுக்கப்புறம் மாறிட்டான். திடீர்னு வீட்டை விட்டு போயிட்டான் பிரியா. எங்க போனா என்ன எதுவுமே தெரியல. ஐ ரியலி காட் கன்ஃபியூஸ்ட். அங்க பேர் அவன் எல்லாம் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டானே அவன் இந்த காரியத்தை செஞ்சான். இப்போ திடீர்னு வீட்டை விட்டு ஓடனா என்ன அர்த்தம்? நீ ஒண்ணு பண்ணு, அவன் எங்க இருக்கான அட்ரஸ் மட்டும் கூட, அவனை நேர்ல போய் 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்துடுறேன். கெட் அவுட். என்ன சொன்ன? I said get out. ஹேய், என்னடி என்ன ஓவரா பேசிட்டே போற? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல நீயும் சம்மதம் பட்டிருக்கேன்னு போலீஸ்ல மாட்டி விட முடியும், தெரியல? உன்னதான் போன்னு சொல்றல போ.
ஏய் ஏய் எங்கடா அவன் எங்கடா அவன் யாரு மேடம்? உன் ஃப்ரெண்ட் தான். யாருன்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது மேடம். ஏய் ஒழுங்கா பதில் சொல்றா, இல்ல அப்படியே கொலையே பண்ணிடுவேன். மேடம் எங்க இருக்கான்னு உண்மையா தெரியாது மேடம். என்ன நினைச்சிட்டு இருக்க? அவனோட அட்ரஸ் கொடு. ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இல்லனா அப்படியே அரைஞ்சிருவேன். மேடம் அவனை பார்த்து 4 நாள் ஆச்சு மேடம். நான் பார்க்கவே இல்லை மேடம். என் கல்யாணத்துக்கு நீதான சாட்சி கழிச்சு போட்டல. போலீஸ்ல மாட்டி விட்டா எல்லாம் கம்பி என்ன வேண்டியிருக்கும். ஒழுங்கா பதில் சொல்றா. எனக்கு தெரியாது மேடம். ஏய்